ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆட்டோடைய குடல் தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், இது எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆட்டுக்குடல் எடுத்து ஒரு குச்சி, பெரிய குச்சி, தொடப்பு குச்சியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீட்டாக ஒரு கம்பி மாதிரி இருந்தாலும் சரி, இந்த குடலில் இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே விட்டு ஒவ்வொரு குடலாக சுத்தம் பண்ணணும். பாருங்கள் எப்படி சுத்தம் பண்ணுறோன்ட்டு. இந்த மாதிரி குடலில் இந்த உள்ள கம்பியோ குச்சியோ, நான் இன்றைக்கி குச்சி தான் எடுத்திருக்கேன். தொடப்பத்தோடைய குச்சி தான். இந்த குச்சி எடுத்து இந்த மாதிரி உள்ளே விட்டால் இந்த குடலில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் வந்துடும். நம்ம எவ்வளோ குடல் வாங்குகிறோமோ அந்த மாதிரி 1 by 1 தான் நம்ம இதை சுத்தம் பண்ணணும். ரொம்ப சுத்தமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சமைச்சி சாப்பிட்டோம் தான் அந்த குடலோடைய அந்த ஸ்மெல்லு வரவே வராது. சூப்பராக இருக்கும் ஆட்டுக்குடல் சமைச்சி சாப்பிடும் பொழுது. ஆனால் நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணி சமைச்சி சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குடலை எல்லா குடலையும் இந்த மாதிரி குச்சியில் வச்சு உள்ளே விட்டு அதோடைய அழுக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். இது ரொம்பவே வேலை தான். ஆனால் இந்த மாதிரி சுத்தமாக சமைச்சி சாப்பிடும் பொழுது அந்த ஸ்மெல்லெல்லாம் வராது. என்னடா இந்த ஆட்டுக்குடல் நம்ம இவ்வளோ வேலை இருக்கே, இதை கண்டிப்பாக சமைச்சி சாப்பிட்ணுமானா, ஆமாங்க, இந்த ஆட்டுக்குடலில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆட்டுக்குடலில் இரும்பு சத்து, மெக்னீஷியம், செலினியம், ஜிங்கு, கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இருக்குது. விட்டமின் B12 பார்த்திங்கன்னா நம்மளுடைய சருமம், தலைமுடி, கண்கள், கல்லீரல் இதெல்லாம் இந்த உறுப்புக்கள்லாம் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லா குடலையும் நம்ம இந்த மாதிரி குச்சி வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதை வாஷ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா அலசி எடுக்கணும், நல்லா உரசி எடுக்கணும். அப்போ தான் இந்த குடலில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை பண்ணணும் இந்த மாதிரி தண்ணி. இது கொஞ்சம் நமக்கு சோர்வை கொடுத்தாலுமே நல்லா சுத்தமாக அலசி நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குடல். இந்த குடலை சாப்பிடும் பொழுது, நல்லா சமைச்சி சாப்பிடும் பொழுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தோடைய செயல்பாட்டை அதிகரிக்க உதவுது. மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. மெயினாக DNA உற்பத்திக்கும் இரத்த சோகை தடுக்கிறதுக்குமே இந்த ஆட்டோடைய குடல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், அடுத்த தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அடுத்த தண்ணியை வச்சு இந்த மாதிரி நல்லா உரசி கழுவணும். அப்போ தான் அந்த குடலில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். பாருங்கள், பபிள்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் தண்ணியில். அந்த மாதிரி நீங்கள் உரச இந்த மாதிரி பபிள்ஸ் க்ரியேட் ஆகும். நல்லா அலசி அடுத்த தண்ணியும் நீங்கள் மாற்றி வாஷ் பண்ணணும். நீங்கள் கடையிலலாம் சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதில் அந்த ஸ்மெல் இருந்தாலே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி அலசி நல்லா சுத்தமாக சமைச்சி சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லே வராது. எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி நல்லா அலசி க்ளீன் பண்ணி சமைச்சி கொடுத்தாங்க. உண்மையிலே எனக்கு ஆட்டுக்குடல் அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாஸ்பரஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம உடலில் ஒவ்வொரு செல்லுமே நம்ம பாஸ்பரஸ் இருக்கு. முக்கியமாக எலும்பு மற்றும் பற்களில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. எலும்பு மற்றும் பற்களின் உற்பத்திக்கு தேவையான சத்து இந்த ஆட்டுக்குடலில் இருக்குது. பாஸ்பரஸில் கொழுப்புக்கள் மற்றும் கார்போஹைட்ரேட் உடைத்தெறிய ரொம்பவே உதவி புரியுது. புரோட்டீன் உற்பத்திக்கும் செல்கள் மற்றும் திசுக்கள் உள்ள பிரச்சனை சரி செய்யறதுக்கும் இந்த ஆட்டுக்குடல் உதவி செய்யுது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. அடுத்த தண்ணியும் மாத்தியாச்சு. இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி அலசி எடுக்கணும். பாருங்க, பபிள்ஸ் எல்லாம் வருது. அந்த அளவுக்கு அந்த குடல்ல அழுக்கு இருக்கு. ஏன்னா ஆட்டோட வயிற்றுல இருக்கிறது தான் இந்த குடல். இந்த குடல்ல நிறைய தூசி அழுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும் பொழுதுதான் நல்ல சுத்தமாகும். செரிமான பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஆட்டுக்குடல் ரொம்பவே உதவியா இருக்கு. பாருங்க, அடுத்த தண்ணியும் போட்டாச்சு. நல்லா இந்த மாதிரி அலசி எடுக்கணும்.
ஏன்னடா இந்த மாதிரி இத்தனை அலசுறோமே இதுல ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. இதோட அழுக்கு தான் போகுமே தவிர இதோட ஸ்ட்ரென்த் போகாது. நீங்க ஓரளவுக்கு அலசிட்டு அப்படியே சமைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்மெல் வரும். கடையில எல்லாம் நீங்க சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா அது ஸ்மெல் வரும். ஆனா நீங்க நல்லா அலசி சாப்பிட்டீங்கன்னா சமைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்மெல்லே வராது. பாருங்க அந்த தண்ணியோட கலரே பாருங்க எப்படி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த தண்ணியும் மாத்தியாச்சு. இது போட்ட உடனே அந்த தண்ணி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், இல்லைன்னா வந்து அதுல இன்னும் அழுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். நல்லா இந்த மாதிரி உரைச்சி கழுவணும். கொஞ்சம் போரிங்கா இருந்தாலும் வெறுப்பா இருந்தாலுமே பாருங்க அலச அந்த குடல்ல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் பாருங்க எவ்வளவு பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்க. சோப்பு போடல, ஷாம்பு போடல, எதுவும் போடல. ஆனா அலசும் பொழுது எப்படி இருக்கு பாருங்க, அந்த தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணும். நம்மளும் எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு அலசல். ஆட்டுக்குடல் வாரத்துக்கு 2 தடவை சாப்பிடலாம். வெயில் ரொம்ப அடிக்குது, ஆட்டோடைய குடல் சாப்பிட்டா ஹீட்டுமே குறையும். ஆட்டுல எந்த பாகம் சாப்பிட்டாலுமே சரி நம்ம உடல்ல இருக்கிற ஹீட்டு அதெல்லாம் குறைஞ்சிரும். ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுறவங்க, டிராவல்ல இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க, சிஸ்டம் முன்னாடியே உட்கார்ந்து வேலை செய்யறவங்க, தையல் ட்ரெஸ் தைக்கிறவங்க, டெய்லரிங்ல இருக்கவங்க, அவங்க எல்லாம் வந்து பாடி ரொம்பவே ஹீட் ஆயிடும். அவங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டோம்னா பாடி ஹீட்டை கண்டிப்பா குறைஞ்சிடும். இந்த மாதிரி எல்லா குடலையும் ஒன்னா எடுத்து ஃபைனலா ஒரு அலசிடலாம். அலசிட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேறொரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சிடலாம். பாருங்க ஃபைனலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே பண்ணும் பொழுது இந்த குடல் வந்து வேக வைக்கும் போது ஒன்னோடு ஒட்டிடும். சோ அந்த ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே பண்ணீங்கன்னா குடல் ஒன்னோடு ஒட்டாது. நீங்க கட் பண்ணி சமைக்கும் பொழுது ஈஸியா இருக்கும். இந்த ரெசிபி உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருந்தது சமைச்சு சாப்பிடும் போது. இந்த ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கிளீனிங் ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். See you.